Hi students, இன்னைக்கு நாம 10th standard mathsல important ஒரு 5 mark question தான் பார்க்க போறோம். Exercise 2.6ல question number 2. How many consecutive odd integers begin with 5 will sum to 480 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? இப்போ இதுல integers நம்பர்ஸ்லாம் நம்மளுக்கு தெரியும். என்ன பாசிட்டிவ்லயும் இருக்கும், நெகட்டிவ்லயும் இருக்கும். 0 plus or minus 1 plus or minus 2 plus or minus 3 இந்த மாதிரி பாசிட்டிவ் நெகட்டிவ்ல இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் இன்டிஜர் நம்பர். ஆனா அவங்க கேட்டிருக்கிறது ஆட் இன்டிஜர். அதுவும் எதுல ஸ்டார்ட் ஆகும்னா பிகின்னா தொடக்கும். 5ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ 5 7 9 11 13 இது மாதிரி போற நம்பர்ஸ் இது எல்லாமே வந்து ஆட் integers. ஏன்னா starting with 5 னு கொடுத்துட்டாங்க. ஸோ நெகட்டிவ்ல நம்ம எடுக்க தேவையில்லை. ஸோ அப்போ 5 7 9 11 13 எக்ஸெட்ரா இது மாதிரி போயிட்டே இருக்கும். இது எல்லாத்தையும் சம் பண்ணா 480 கிடைக்கணுமா? எது வரைக்கும் சம் பண்ணா நம்மளுக்கு 480 அப்படி கிடைக்கும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. சம் பண்ண Sn ஓட வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படின்னா 480 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ சம் ஆஃப் ஃபார்முலா என்ன? Sn equal to n by 2 2a plus n minus 1d இதுதான ஃபார்முலா. ஸோ என்ன வேல்யூஸ்லாம் நம்மளுக்கு வேணும்? இப்போ நம்ம n தான் ஃபைண்ட் பண்ண போறோம். டோட்டலா எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குன்னு. ஸோ நம்ம ஃபைண்ட் பண்ண போறது n, ஏதாவது நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எத்தனை இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதுல தேவையான வேல்யூ என்ன? a ஓட வேல்யூ வேணும், d ஓட வேல்யூ வேணும், sn ஓட வேல்யூ வேணும். ஆல்ரெடி sn ஓட வேல்யூ சம் பண்ண வேல்யூ 480 கொடுத்துட்டாங்க. ஸோ a ஓட வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அது இருக்கிறது தான். ஸோ அதை 5 அப்படின்னு எடுத்துக்கலாம் a ஓட வேல்யூ. நெக்ஸ்ட் வந்து d. dன்றது காமன் டிஃபரன்ஸ். d ஈக்குவல் டு t2 மைனஸ் t1. அப்போ செகண்ட் டேர்ம்ல இருந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் சப்ராக்ட் பண்ணணும். அப்போ 7ல இருந்து 5 போச்சு அப்படின்னா 2 அப்படின்னு கிடைக்கும். அப்போ d ஓட வேல்யூ நம்மளுக்கு என்னன்னு கிடைச்சிருக்குன்னா 2 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ சிம்பிளிஃபை பண்ணிடலாம். ஃபார்முலா என்ன? therefore Sn equal to n by 2 2a plus n minus 1 d. So Sn ஓட வேல்யூக்கு பதிலா Sn ஓட வேல்யூ. Sn ஓட வேல்யூ என்ன? 480. So 480 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஈக்குவல் டு n ஓட வேல்யூ தெரியாது, அதான் ஃபைண்ட் பண்ண போறோம். ஸோ அதை அப்படியே வச்சுக்கலாம். n by 2 2 போட்டுட்டு a கோட வேல்யூ என்ன? a ஓட வேல்யூ 5. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். பிளஸ் n தான் ஃபைண்ட் பண்ண போறோம். ஸோ n minus 1 d ஓட வேல்யூ லாஸ்ட்ல கண்டுபிடிச்சிருக்கோம் 2 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிடலாம். ஓகேவா? அப்போ n by 2 அப்படியே வச்சுட்டு 2 5s are என்னவாயிடும்? 10 plus இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 2வை உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இந்த 2 இது கூடயும் n கூடயும் மல்டிப்ளை ஆயிடும். இந்த 2 -1 கூடயும் மல்டிப்ளை ஆயிடும். அப்போ 2 into n 2n 1 2s are 2 -2 அப்படின்னு கிடைக்கும். இந்த சைடுல 480 அப்படியே இருக்கு. இப்போ இதுவும் 10ம் 2ம் வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் நம்பர். ஸோ அது ரெண்டும் என்ன பண்ணிடலாம்? சால்வ் பண்ணிக்கலாமா? அப்போ n divided by 2 10 minus 2 வந்து 8 ஆயிடும். அப்போ 2n plus 8 அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த சைடு 480 இருக்கு. இந்த 480 நாம கிராஸ் மல்டிப்ளை பண்ணினோம். இந்த n 2n கூடயும் 8 கூடயும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 480 into 2 ஆயிடும். இந்த சைடு n வந்து 2n கூட மல்டிப்ளை ஆச்சு அப்படின்னா 2n into n 2n square plus 8 கூட n மல்டிப்ளை ஆச்சு அப்படின்னா 8n அப்படின்னு கிடைக்கும். இப்போ இது 480 into 2 வந்து பாத்தீங்க அப்படின்னா 960. So 960 equal to 2n square plus 8n. இப்போ இது எல்லாமே ஒரு quadratic equations அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த 960 n சைடு எடுத்துட்டு வந்துட்டோம் அப்படின்னா 2n square plus 8n minus 960. இந்த சைடு எதுவுமே இல்லாம இருக்கிறதுனால equal to 0 அப்படின்னு ஆயிடும். இப்போ இது எல்லாமே காமனா 2 ஆல டிவைட் பண்ணலாம். ஓகேவா? டிவைடட் பை 2 போட்டோம் அப்படின்னா 2 போயிடுச்சுன்னா n ஸ்கொயர் ஆயிடும். 8 2 ஆல மல்டிப்ளை வச்சு டிவைட் பண்ணோம் அப்படின்னா 4n ஆயிடும். மைனஸ் 960 2 ஆல டிவைட் பண்ணா ஆல்ரெடி நம்ம மேல பார்த்துருக்கோம். மல்டிப்ளை பண்ணி தான் 480 வந்துச்சு. ஸோ டிவைட் பண்ணா நம்மளுக்கு 480 ஈக்குவல் டு 0. இப்போ இது ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனா இருக்கு. அப்போ குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனா என்ன பண்ணுவோம்? ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம் பண்ணுவோம். ஸோ மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு -480 கிடைக்கணும். ஆட் பண்ணாலும் சப்ராக்ட் பண்ணாலும் என்னன்னு கிடைக்கணும்? 4 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அந்த ரெண்டு 2 ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 24 into 20. ஸோ 24 into 20 மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு 480 கிடைக்கும். ஸோ பாசிட்டிவ் 4 வேணும். ஸோ நெகட்டிவ் வந்து மைனஸ்க்கு போட்டுக்கலாம். அப்போ -20 அப்படின்னு ஆயிடும்.
அப்போ ஒரு ஃபேக்டர் வந்து 24, இன்னொரு ஃபேக்டர் வந்து -20 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இப்போ இந்த ஃபேக்டரை எழுதுனா n வச்சு, அப்போ n plus 24 ஒரு ஃபேக்டர், இன்னொரு ஃபேக்டர் n minus 20 equal to 0. இப்போ தனித்தனியா 0 போடுங்க. n plus 24 equal to 0, n minus 20 equal to 0. So n equal to இந்த 24 இந்த சைடு வந்தா minus 24 ஆயிடும். So n equal to இந்த minus 20 இந்த சைடு வந்தா plus 20 ஆயிடும். அப்போ இங்க பாசிட்டிவாவும் ஒரு நம்பர் கிடைச்சிருக்கு, நெகட்டிவாவும் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ எப்பவுமே நாம நெகட்டிவா வந்தா எடுக்க மாட்டோம், ஏன்னா நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து cannot be negative. ஸோ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸை நம்ம நெகட்டிவ்ல சொல்ல முடியாது. ஸோ அதனால ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20 தான். n equal to 20 அப்படின்றது தான் நம்மளுக்கு ஆன்சர். அப்போ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து 20 டேர்ம்ஸ். அப்போ 20 டேர்ம்ஸை ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு அந்த ஆன்சர் கிடைச்சிருக்கும். ஓகேவா? 480 அப்படின்றது. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க் கொஷின். ஸோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிடுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க.